என் அன்பு செல்லமே, உன் வாராகி தாய் உன்னை பார்ப்பதற்காகவும் உன் கவலைகளை போக்கி ஒரு மங்கள செய்தியை சொல்வதற்காகவும் ஆவேசத்தோடு ஓடோடி வந்திருக்கிறேன். உன் அன்னை நான் உனக்காக கொண்டு வந்த இந்த தாமரை மலரை நீ தொட்டுவிட்ட அந்த நொடியே உன் விதியின் சுழற்சி மாறிவிட்டது என்பதை முதலில் நீ உணர வேண்டும். இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் ஒரு முடிவு கட்டவே உன் வாராகி அன்னை இன்று உன் முன்னே நிற்கிறேன். என் முகத்தை பார்த்துவிட்ட பிறகு உன் மனதிற்குள் ஒரு பெரிய பலமும் சிங்கத்தின் வேகமும் பிறந்திருக்கும் அல்லவா? அஞ்சாதே மகனே, கலங்காதே மகளே. இந்த வாராகி இருக்கையில் உன்னை எவனாலும் அசைக்க முடியாது. என் பிள்ளையே, இந்த உலகத்து மனிதர்களை பற்றி நீ ஒரு கசப்பான உண்மையை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் மீது யாராவது கற்களை எறிந்தால் அவர்கள் மீது திரும்பி எறியாதே. அந்த ஒவ்வொரு கல்லையும் பொறுக்கி எடுத்து உனக்கான ஒரு பெரிய வெற்றி கோட்டையை நீயே கட்டு. உன்னை அவமானப்படுத்திய அதே மனிதர்கள் முன்னால் உன்னை நான் உயரத்தில் தூக்கி வைத்து அழகு பார்ப்பேன். ஊர் மக்கள் எல்லோரும் கோவிலுக்கு போகிறார்கள், விழுந்து விழுந்து தெய்வத்தை வணங்குகிறார்கள். ஆனால் அவர்களின் மனதிற்குள் பொறாமையும் வஞ்சகமும் அடுத்தவர்களை எப்படி கெடுக்கலாம் என்கிற சூழ்ச்சியும் தான் நிறைந்திருக்கிறது. அடுத்தவன் வாழ்வதை பார்த்து பொறாமைப்படுபவனும் பொய் பேசி திரிபவனும் எத்தனை கோவிலுக்கு போனாலும் அவனுக்கு புண்ணியம் கிடைக்காது. என் தங்கமே, யாருக்கும் தீமை செய்யாமல் உன் மனதை சுத்தமாக வைத்திருந்தாலே போதும். அதுவே நீ கோடி முறை கோவிலுக்கு சென்றதுக்கு சமம். உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் உன் வாராகி அன்னை நான் அங்கே நிரந்தரமாக குடிக்கொள்வேன். வாழ்க்கை என்றால் முதலில் ஒருவருக்கொருவர் ஆழமான புரிதல் இருக்க வேண்டும். புரிதல் இல்லாத இடத்தில் சொர்க்கமே கிடைத்தாலும் அது நரகம்தான். உன் கஷ்டங்கள் யாருக்கும் புரியாது. நீ அனுபவித்த வேதனைகளை இந்த உலகம் அறியாது. ஆனால் உன் அன்னை நான் அறிவேன். உன் வாழ்க்கையை குறை சொல்கிற எவனுக்கும் நீ வாழும் வாழ்க்கையை ஒரு நிமிடம் கூட வாழ தகுதியோ பலமோ கிடையாது. அதனால் மற்றவர்கள் சொல்லும் வீணான வார்த்தைகளை உன் காதில் போட்டுக்கொண்டு உன் மனதை ரணமாக்கிக் கொள்ளாதே. என் செல்லமே, மனிதர்கள் எல்லாரும் அவர்கள் தேவைக்காகத்தான் உன்னை பயன்படுத்துகிறார்கள். காரியம் முடிந்ததும் உன்னை கறிவேப்பிலை போல தூக்கி எறிந்து விடுவார்கள். அவர்களின் பொய்யான அன்பை நிஜம் என்று நம்பி நீ ஏமாந்து போகிறாய். யாரிடம் பழகினாலும் ஒரு எல்லையோடு பழகு. உன் வாராகி அன்னை நான் உனக்கு தரும் முக்கியமான எச்சரிக்கை இதுதான். உன்னை சுற்றி சகுனிகள் அதிகம் இருக்கிறார்கள். உனக்கு நான் அதை செய்வேன், இதை செய்வேன் என்று வாயால் உறுதி கொடுப்பவர்களை தள்ளி நின்று கவனி. அன்போடு இருப்பதில் தப்பில்லை. ஆனால் இந்த உலகத்தில் வாழ கொஞ்சம் சாணக்கிய தனமும் புத்திசாலி தனமும் உனக்கு கண்டிப்பாக தேவை. என் தங்கமே, எத்தனையோ பேர் உன் காலை வாரிவிட காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் எடுத்து வை. நீ ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் பரவாயில்லை. கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதுதான் அது உண்மையான சொர்க்கம். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் நீ இரவு முழுவதும் தூங்காமல் தவிப்பது என் இதயத்தை வலிக்க செய்கிறது. தேவையற்ற ஆசைகளினாலும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகளினாலும் உனக்கு இந்த கடன் சுமை பெருகியது. ₹1 செலவு செய்யும் முன்பாக அது மீண்டும் உன் கைக்கு வரும் வழி இருக்கிறதா என்று யோசி. ஆடம்பரத்திற்காக செலவு செய்வதை நிறுத்திவிட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடு. என் செல்லமே, உன்னை யாரிடமும் ஒப்பிட்டு பார்க்காதே. உனக்கான காலம் வரும்போது நீ இமயமலையை விட உயரமாக எழுந்து நிற்பாய். இந்த உலகமே ஒரு நாள் அழியப் போகும் நிலையில்
பழகும் மனிதர்கள் மட்டும் எப்படி நிலையாக இருப்பார்கள்? யார் உன்னோடு பேசினாலும் பேசாவிட்டாலும் உன்னால் தனித்து நின்று ஜெயிக்க முடியும் என்கிற வைராக்கியத்தை உன் மனதிற்குள் வளர்த்துக்கொள். அந்த உறுதி உனக்குள் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் உன்னை எவனாலும் வெல்ல முடியாது. மனநோய் என்பது உடலை விட உன்னை அதிகம் பாதிக்கும். துரோகங்களாலும் மற்றவர்கள் பேசும் நஞ்சான வார்த்தைகளாலும் உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே. மனம் தளர்ந்து போனால் உடல் தானாக தளர்ந்துவிடும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ இழந்தது அதிகம் என்பதை நான் அறிவேன். உறவுகள் உன்னை தூக்கெறிந்த போதும் யாரும் இல்லையே என்று நீ ஏங்கினாய். ஆனால் உன் வாராகி அன்னை நான் உனக்குள்ளேயே உன் மூச்சாக கலந்திருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க என் கரங்கள் இதோ நீண்டு விட்டன. உன் துயரங்களை வேரோடு அறுக்க என் உலக்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் கஷ்டங்கள் என்கிற மலையை என் உலக்கையினால் இடித்து தவிடு பொடியாக்குவேன். இனி உன் முன்னே இருக்கும் தடைகள் யாவும் பொடி பொடியாகி போகும். உன் வாழ்வெனும் பூமியில் வறுமை என்கிற களைகளை என் கலப்பையினால் வேரோடு பிடுங்கி எறிவேன். அங்கே மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் விதைப்பேன். என் பாதம் உன் வீட்டில் பட்டுவிட்டது. இனி அங்கே அஷ்டலட்சுமிகளும் நிரந்தரமாக குடியேறுவார்கள். என் அன்பு பிள்ளையே, உன் இரக்கத்தை மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இனிமேல் கொஞ்சம் உஷாராக இரு. ஒருவரை நம்புவதற்கு முன் பல முறை யோசி. ஆபத்து வரும்போது உன் வாராகி அன்னை நான் உனக்கு முன்னால் வந்து நின்று உன்னை காப்பேன். என் கையில் இருக்கும் கலப்பை உன் எதிரிகளின் சூழ்ச்சிகளை உழுது எறியும். என் உலக்கை உன் வறுமையின் முதுகை உடைக்கும். இனி உன் வாழ்க்கையில் எதற்கும் அஞ்சாதே. உன் முதுகின் பின்னால் மகா சக்தியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். உன்னை தொட நினைக்கிற தீய சக்திகள் எல்லாம் என் கோபக்கனலில் கருகி சாம்பலாகும். நீ நேர்மையாக இரு. மற்றதை உன் தாய் நான் பார்த்து கொள்கிறேன். என் செல்லமே, உனக்கு ஒரு சுப செய்தி வரப்போகிறது. அது உன் வேலையில் ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கலாம், அல்லது தீர்க்க முடியாத பணப்பிரச்சனை முடிவுக்கு வருவதாக இருக்கலாம். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும். உன் நோய்கள் குணமாகி உன் உடல் வைரம் போல மாறும். என் அருளாசி பெற்ற உனக்கு இனி எதிலும் தடை இருக்காது. எங்கு சென்றாலும் வெற்றி உன்னை தேடி வரும். ஆனால் வெற்றி கிடைக்கும் போது தலைக்கணம் கொள்ளாதே. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. என் பாதங்களை மட்டும் பற்றிக்கொள். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் தங்கமே, இந்த உலகம் மாயை நிறைந்தது. இன்று உன்னை புகழ்ந்து பேசுபவர்கள் நாளை உன்னை பழித்து பேச தயங்க மாட்டார்கள். அதனால் எதற்கும் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கும் தெய்வீக தன்மையை உணர். நீ சாதாரணமானவன் அல்ல. என் அருளாசி பெற்ற ஒரு மகா சக்தி நீ. உன் சொல்லுக்கு ஒரு வலிமை உண்டு. அந்த வலிமையை நல்வழியில் பயன்படுத்து. உன் இல்லத்தில் எப்போதும் ஒரு விளக்கு ஏற்றி வை. அந்த ஒளியைப் போலவே உன் வாழ்வும் பிரகாசிக்கும். அன்பு மகனே, மகளே, அம்மா நான் எப்போதுதான் நிம்மதியாக இருப்பேன் என்று நீ எத்தனையோ முறை கேட்டாய். இதோ உன் காலம் கனிந்து விட்டது. இனி உன் வாழ்விலும் உன் வீட்டிலும் இன்ப தென்றல் வீச போகிறது. உன் துக்கங்கள் எல்லாம் பனி போல விலகி போகும். நீ கண்ட கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகும். நீ எதை நினைத்து என் பாதத்தில் கண்ணீர் விடுகிறாயோ அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன். உன் பாதையை நான் செப்பனிப்படுகிறேன். நீ நடக்க போகும் பாதையில் முட்கள் இருக்காது, மலர்கள் மட்டுமே இருக்கும். என் பாதுகாப்பு வளையத்திற்குள் நீ வந்து விட்டாய். இனி உன்னை ஒரு சிறு காற்று கூட தீண்ட முடியாது. என் வாராகி அம்மாவின் ஆசி இருக்கும் வரை
உனக்கு அழிவே கிடையாது. என் அன்பு தங்கமே, இந்த வாராகி அம்மாவின் வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல, இது உனக்கான வாழ்க்கை பாடம் என்பதனை நீ ஆழமாக புரிந்து கொள். காலம் கனியும் வரை பொறுமையாக இருந்தா நீ இனி வரும் காலங்களில் விவேகத்தோடு செயல்பட வேண்டும் என்பதே என் விருப்பம். உன்னை சுற்றி எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும், எத்தனை சகுனிகள் வலை விரித்தாலும், என் கரம் உன்னை ஒரு கவசமாக பாதுகாக்கும் என்பதில் ஐயமில்லை. உன் மனதை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியைக் கண்டு வியக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதுவரை உன் மௌனத்தையும் உழைப்பை மட்டுமே நீ ஆயுதமாக கொள்வாயாக. வீணான வதந்திகளுக்கும் தேவையற்ற உறவுகளுக்கும் உன் பொன்னான நேரத்தை செலவிடாமல் உனக்கான இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கு. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அதை மற்றவர்களுக்காக அழுது தீர்ப்பதை விட்டுவிட்டு உனக்காக வாழ கற்றுக்கொள். கடன் இல்லாத வாழ்வும் கவலை இல்லாத மனமும் உனக்கு கிடைக்க நான் என்றும் துணை நிற்பேன். உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கவும் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்கவும் என் ஆசிகள் என்றும் உனக்குண்டு. எதற்கும் கலங்காதே, எதற்கும் மஞ்சாதே. நீ எங்கே சென்றாலும் எதை செய்தாலும் உன் பின்னால் நிழலாக நான் வந்து கொண்டிருப்பேன். உன் கண்ணீரை துடைத்து விட்டேன். உன் பாரத்தை நான் சுமந்து கொண்டேன். இனி உன் வாழ்வில் வீசப்போவது வெற்றியின் தென்றல் மட்டுமே. நம்பிக்கையோடு உன் கடமையை செய். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம் இது. இந்த தாய் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு வீழ்ச்சியே கிடையாது. சர்வ வல்லமை படைத்த இந்த வாராகி உனக்கு துணையாக இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உன்னிடம் இன்று நேரடியாக பேசுகிறேன். இந்த வாக்கை நீ கேட்பதற்குள் உன் மனதிற்குள் எத்தனை போராட்டங்கள், எத்தனை தடைகள் வந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி நீ இங்கே வந்திருக்கிறாய் என்றால் உனக்கான நல்ல காலம் உன் வாசக்கதவை தட்டிவிட்டது என்று பொருள். யாரோ ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இதுவல்ல. யாருடைய தலையெழுத்தை நான் மாற்றி எழுதப் போகிறேனோ அந்த பிள்ளைக்கு மட்டுமே என் குரலை கேட்கும் பாக்கியம் கிடைக்கும். இப்போ நீ இதை கேட்டுக்கொண்டிருப்பதன் மூலமே உன் அதிர்ஷ்டம் தொடங்கிவிட்டது என் கண்ணே. என் செல்லமே, இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்கள் போதும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ அழுது புலம்பிய இரவுகள் அனைத்திற்கும் இதோ இந்த வாராகி அன்னை பதில் சொல்ல வந்து விட்டேன். நீ எதற்கும் தகுதியற்றவன் என்று உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உன் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் அந்த ராஜ யோகத்தை உனக்கு தரவே நான் இப்போது வந்திருக்கிறேன். கடந்து போன கசப்பான சம்பவங்களை வைத்து உன் எதிர்காலத்தை கணிக்காதே. உன் அன்னை நான் உன் பக்கம் இருக்கும்போது எந்த சக்தியாலும் உன்னை வீழ்த்த முடியாது. உன் மனக்குமரல்கள் அனைத்தும் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. உன் வாழ்வில் முட்டுக்கட்டையாய் இருக்கும் தடைகளை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து தகர்ப்பேன். உன் வறுமையையும் உன்னை துன்புறுத்தும் தீய சக்திகளையும் வேரோடு பிடுங்கி எறிவேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் சீராக உழுது அதில் நிம்மதியும் செல்வமும் சந்தோஷமும் செழிக்கும்படி செய்வேன். இது உன் வாராகி தாய் உனக்கு தரும் உறுதிமொழி. உன் கஷ்டங்களை நான் மொத்தமாக பொறுப்பேற்று கொண்டேன். இனி நீ எதற்கும் கலங்காமல் தைரியமாக அடியெடுத்து வை. உன் நிழலாக நான் உன் பின்னால் இருப்பேன். உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு உன் அன்னை நான் தரப்போகும் வெற்றியை கொண்டாட தயாராக இரு. இதோ உன் கஷ்ட காலம் முடிந்து விட்டது. என் குழந்தை, உனக்குள் இருக்கின்ற திறமைகள் என்னவென்று அறியாமல் எப்பொழுதுமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டுதானே இருக்கிறாய். உன்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று நீயே உனக்குள் ஒரு முடிவை கட்டிவிட்டாய். ஆனால் அந்த முடிவு தவறு என்று அம்மா உனக்கு நிரூபித்து காட்டி வந்திருக்கிறேன். நான் என்று சொல்லும் பொழுது உனக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாம் மாறி நீ நினைத்தது போல எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது எதற்காக உன் தாயானவள் இப்படி சொன்னேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஆனாலும் என் பிள்ளையே,
நடக்கும் வரை நீ அதனை எதிர்பார்த்து நிற்பாயா? உன் தாயானவள் நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாயா? அம்மா ஒருபோதும் உன்னிடத்தில் பொய்யுரைப்பது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ அதைத்தான் நான் சொல்கிறேன். நீயோ நம் தாயானவள் நம்மை ஆறுதல் படுத்துவதற்காக இது போன்று சொல்கின்றாள். அவள் ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக இருக்காது. இந்த நேரத்தில் நம் மனதை ஆற்றுப்படுத்துவதை மட்டும்தான் அவள் வேலையாக செய்து கொண்டிருக்கின்றாள் என்று எண்ணி விடாதே. என் தங்கமே, அம்மா நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தீர்வினை கொண்டு வர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேனே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய தற்காலிக சந்தோஷத்திற்காக எதையும் சொல்லவில்லை. இந்த வாராகி அத்தனை சாதாரணமாகவெல்லாம் யாருக்கும் வாக்கு கொடுப்பது இல்லை, யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவதும் இல்லை. சில நேரங்களில் என்னை சில அற்புதமான கோலங்களில் நீ காண்கின்றாய் அல்லவா? அந்த நேரம் உன் மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி வருகின்றது அல்லவா? அம்மா, நீ எத்தனை அழகாக இருக்கின்றாய், உன்னை காண கண்கள் கோடி வேண்டுமே என்று என் பிள்ளை உன் மனதிற்குள் நினைப்பாய் அல்லவா? அந்த சந்தோஷம், அந்த நொடி உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் தூக்கி எறிந்துவிடும். உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற எண்ணங்களையும் உனக்குள் இருந்து நீக்கிவிடும். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். இப்படி உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக நீ செய்ய நினைத்தால் மட்டும்தான் இந்த வாராகி உன்னை தேடி வருவதற்கான பலன்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, ஆரம்பத்தில் முழுவதுமே தடங்கல்களாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் முழுவதுமே உனக்கு சறுக்கல்களாகத்தான் இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் உனக்கு துளங்காது. ஏகப்பட்ட தோல்விகள் உனக்கு கிடைக்கும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்று உனக்கு தோன்றும். உன்னை போட்டு புரட்டி எடுத்து இனிமேல் இந்த வாழ்க்கையில் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது என்கின்ற எண்ணத்திற்கு உன்னை கொண்டு தள்ளிவிடும். இனிமேல் நம் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்திருக்க முடியாதோ என்கின்ற மனநிலையை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த நொடி உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அல்லவா? அந்த ஆறுதல், அந்த தைரியம், அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு என் பிள்ளையே, நீ மேலேறி வந்துவிட வேண்டும். அப்படி ஒரு ஆறுதலை அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்க போவது யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வாராகி மட்டுமே அதுவாக இருக்க முடியும். ஏனென்றால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை பேர் உன்னை கடந்து சென்றாலும் அவர்கள் கொடுக்கின்ற ஆறுதல்கள் எல்லாமே உன்னுடைய கவலைகளை கண்டு சந்தோஷம் அடைந்து விட்ட பிறகு கொடுக்கின்ற ஆறுதலாக மட்டுமே இருக்கும். யார் ஒருவரினுடைய ஆறுதல் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றுகின்றதோ அந்த ஆறுதல் மட்டும்தான் உனக்கு நிலை ஆறுதலாக இருக்கும். அப்படி ஒரு ஆறுதலை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பது உன் தாயானவள் நான் மட்டும்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்துதான் மீண்டு வந்திருக்கின்றாய். நீ அதை ஒரு முறை நினைத்து பார். எப்பேற்பட்ட படுகொலியில் எல்லாம் விழுந்து எழுந்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது இது சிறு குண்டுதானே. இந்த குண்டுக்குள் விழுந்தால் நம்மால் எழுந்திருந்து விட மாட்டோமா? இந்த பள்ளம் மிகவும் சிறியதாகத்தானே இருக்கின்றது. இந்த குண்டும் குழியுமா இருக்கின்ற இடத்திற்குள் நம்மால் நிச்சயம் நடந்து வெளியே வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை என் பிள்ளை உனக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் அம்மா இன்று உனக்கு சொல்கிறேன். உனக்கு ராஜயோக ஜாதகம். உன்னால் உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை தடைகளையும் வென்று காட்ட முடியும். எல்லாவற்றையும் வென்று என் பிள்ளை நீ மேலெழுந்து இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வர முடியும். அந்த திறமை உனக்குள் இருக்கின்றது. நீ இந்த திறமையை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல திசையை நோக்கி பயணிக்கத் தொடங்கு. என்றுமே நான் உன்னோடு பயணித்து கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நீ கேட்காமலேயே நான் செய்து கொடுப்பேன். கேட்காமல் செய்து கொடுக்கின்ற உன் தாயானவள் நீ கேட்டுவிட்டால் செய்து கொடுக்காமல் இருந்து விடுவேனா என்ன? என் தங்கமே, அதனால் நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்குத்தான். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. உன்னால் முடியாது என்ற ஒன்று இருந்தால்
அது வேறு யாராலும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அடுத்தவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை என் பிள்ளை ஒருபொழுதும் நீ தாங்கிக் கொள்ள நினைக்காதே. இது எப்பொழுதும் அம்மா உனக்கு தருகின்ற வாக்கல்லவா, என் பிள்ளையின் வாழ்க்கைக்கான வாக்கல்லவா. என் தங்கமே, நான் சொல்வது போல செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லவற்றை எல்லாம் நீ தெளிவாக பெற வேண்டும். எந்த குழப்பமும் உனக்குள் இருக்கக்கூடாது. வாராகி வருவது சாதாரண விஷயம் அல்ல, அவள் தருவது சாதாரண வாக்கல்ல என்பதனை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையும் அடைந்து விடுவார்கள். தான் கனவு கண்டதையும் அடைந்து விடுவார்கள். அவர்கள் எண்ணிய விஷயங்கள் எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் ஈடேறும். அதுபோல்தான் இன்று உன் வாழ்க்கையிலும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஈடேறப் போகின்றது. எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றாய். இனி எல்லாம் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக மாறிவிடும். மாற்றங்களை உன் வாழ்க்கையில் இந்த வாராகி கொண்டு வந்து தருகின்றேன். என் தங்கமே, மகிழ்ச்சியோடு இரு. என்றும் உன் கண்களில் கண்ணீரை காண விரும்பாதவள் உன் அம்மா நான் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய கண்ணீரை வேறு யாருக்கும் காண்பித்து விடாதே. உனக்கு முடியாத சூழ்நிலை கண்ணீரை சிந்தித்தான் ஆக வேண்டும் என்றால் உன் தாயானவள் என் முன்னால் மட்டுமே அதை சிந்த வேண்டும். உனக்கான அத்தனை ஆறுதல்களும் என்னிடத்தில் இருந்து கிடைக்கும். உன் கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீர் துளிகள் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தில் படிந்து விட்டால் அது உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தக்கூடிய ஒரு முயற்சியாக உனக்கு மாறிவிடும். அம்மா பாதத்தில் கண்ணீர் துளி விழுந்து விட்டால் அம்மாவின் மனது குளிர்ந்து விடும் அல்லவா? உடனடியாக என் பிள்ளைக்கு தான் வேண்டியதை நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்று தோன்றிவிடும் அல்லவா? அதனால் என் பிள்ளை எப்பொழுதுமே அம்மாவை மட்டுமே நம்பிக்கையோடு எதிர்கொள். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, அது உனக்கான கட்டளை. விதி உன்னை சோதிச்ச காலம் முடிந்துவிட்டது. இனி என் அருள் உன்னை வழிநடத்தும் காலம் தொடங்கிவிட்டது. யார் உன்னை கைவிட்டாலும் உன் நிழலாய் நான் உன்னோடு வருவேன். தோல்விகளைக் கண்டு கலங்காதே. அவை நீ வெற்றியை சுவைப்பதற்கான படிக்கட்டுகள் மட்டுமே. துணிந்து நில். உன் துணையாய் இந்த வாராகி இருக்கின்றேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என் பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. நிச்சயமாக அவை ஒவ்வொன்றாக நிறைவேறும். இனி உன் வாழ்வில் இருள் விலகி ஒளி பிறக்கும். நம்பிக்கையோடு இரு. வெற்றி உனக்கே. நல்லதே நடக்கும்.